வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் சட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்திய ஒப்பந்த சட்டம் 1982. இந்த சட்டம் மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்கின்றது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பொருட்கள் விற்பனை சட்டம். அதுவும் 1982. இச்சட்டம் விற்பனை ஒப்பந்தத்தில் வெளிப்படையான மற்றும் உட்கிடையான உத்தரவாதங்களை விற்பனையாளர்கள் செயல்படுத்த மறுப்பதிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்கின்றது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 உருவாக்கப்பட்டது. அதாவது அத்தியாவசிய பொருட்களை விற்பனையாளர்கள் செயற்கையாக விலையேற்றம் செய்யும் நோக்குடன் பதுக்கி வைத்தல், செயற்கை பற்றாக்குறையை உருவாக்குதல், கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்தல், இதையெல்லாம் தடை செய்ய தான் இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, வேளாண் பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் 1937. இந்த சட்டம் வேளாண்மை உற்பத்தி பொருட்களை நல்ல தரத்துடன் வழங்குவதை உறுதி செய்கின்றது. ஃபிஃப்த் ஒன், உணவுப் பொருட்கள் கலப்பட தடை சட்டம் 1954. இச்சட்டம் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதை பரிசோதித்து தரமான உணவுப் பொருட்களை வழங்குவதன் மூலம் நுகர்வோர் உடல் நலத்தை பாதுகாக்கின்றது. நெக்ஸ்ட்டு, எடை மற்றும் அளவுகள் சட்டம் 1958. இச்சட்டம் எடை குறைவு மற்றும் அளவு குறைபாடுகளை போக்கி நுகர்வோரை பாதுகாக்கின்றது. இந்த சட்டம் அளவியல் சட்டம் 2009 திருத்தி அமைக்கப்பட்டது. அடுத்தது, வணிக குறிகள் சட்டம் 1999. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, பொருட்களில் மோசடியான வணிக குறிகளிடுவதை தடை செய்கின்றது. அடுத்தது, போட்டி சட்டம் 2002. இச்சட்டம் ஆரோக்கியமற்ற வணிக போட்டிகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்கின்றது. நெக்ஸ்ட்டு, இந்திய தர நிறுவன சட்டம் 1952. இந்திய தர நிறுவனம் தற்போது இந்திய தரக்குழு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, உற்பத்தி பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கின்றது. அதாவது நுகர்வோருக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை இந்த இந்திய தர நிறுவன சட்டம் உறுதி செய்கின்றது. நெக்ஸ்ட்டு, மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள், அதாவது விளம்பரங்கள் சட்டம் 1954. இச்சட்டம் மாய சிகிச்சைகள் குறித்து விளம்பரப்படுத்துவதை தடை செய்கிறது மற்றும் அதனால் விளைந்த தீங்குகளுக்கு தீர்வுகளை காண வகை செய்கின்றது. அடுத்தது, மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. இந்த சட்டம் இந்தியாவில் தரமான மற்றும் பாதுகாப்பான மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வதை உறுதி செய்கின்றது. நெக்ஸ்ட்டு, உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் 2006. இச்சட்டம் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக மற்றும் முழுமையான நிலையில் உற்பத்தி செய்வது, பாதுகாப்பது மற்றும் விநியோகம் செய்வதை ஒழுங்குபடுத்துகின்றது. அடுத்தது, காற்று மாசுபடுதல் தடை சட்டம் 1981. இச்சட்டம் இந்தியாவில் காற்று மாசடைவதை தடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றது. நெக்ஸ்ட்டு, பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991. அதாவது ஊறு விளைவிக்கும் பொருட்களை கையாளும் பொழுது ஏற்படும் விபத்துக்களுக்கு உடனடி நிவாரணம் பெறுவதை இச்சட்டம் உறுதி செய்கின்றது. அடுத்தது, போதைப் பொருட்கள் மற்றும் மணவியல் பொருட்கள் சட்டம் 1985. இச்சட்டம் போதைப் பொருட்கள் தயாரிப்பதை தடை செய்கின்றது. அடுத்தது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எனும் விரிவான சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் 15/4/1987 அன்று அமுலுக்கு வந்தது. இச்சட்டம் 1993 திருத்தி அமைக்கப்பட்டது. இச்சட்டத்தை சுருக்கமாக கோப்ரா என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.